A very good morning and welcome to our daily devotion. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Proverbs chapter 26 verse 13 to 16. ஸோ Proverbs 26 அதில் 13 16 வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக சாலமன் வந்து யாரை பற்றி சொல்கிறாருன்னா லேசி பீப்புள், சோம்பேறிங்களை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவங்களோட சாக்குங்க நம்ம நேற்று ஆக்சுவலாக பார்த்தோம், நேற்றும் சிமிலராக பார்த்துருக்கோம். நேற்று எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளில் வேறு எப்படி சாக்கை வந்து எவ்வளோ எப்படி சுற்றி வளைச்சி அவங்க மேலே பழி விழாமல் இருக்கிறது சாக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு. ஸோ சோம்பேறியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சாக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க, சாக்கு மட்டும் சொல்லிட்டு தே வில் ஃபீல் தட் தே ஆர் ஞானம் உள்ளவங்களோட சாக்கு சொல்லி சோம்பேறியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நிறைய ஞானம் இருக்குன்னு தே வில் திங்க் லைக் தட். ஸோ நம்ம மெயின் வேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 13. ஸோ Proverbs chapter 26 verse 13 which says, The sluggard says there is a lion in the road, there is a lion in the streets. ஸோ என்ன சொல்கிறாரு, அந்த சோம்பேறி என்ன சொல்லுவான், அதாவது அந்த மாதிரி சொல்லி ஒரு சாக்கு. ஸோ அப்படியே verse 14 ஆல்சோ, as a door turns on its hinges so does a sluggard on his bed. ஸோ நம்ம கீவர்ஸ் என்னது verse 13 and 14. பேசிக்கலாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா சாலமன் ஒரு சோம்பேறியோட சாக்குங்களை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுறது, லுக் அட் ourselves. நீங்களே உங்களை பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பண்ண தப்புக்கு நீங்கள் அந்த பண்ண தப்புக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறீங்களா இல்லைன்னா எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறீங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண தப்புங்களுக்கு நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்கள். உங்கள் இனிஷியல் இன்ஸ்டிங்க்ட் என்ன, உங்களுக்கு மைண்டில் முதல்ல வருது, சரி என் வாழ்க்கையில் இந்த தப்பு நடந்தது, அது உங்கள் தப்புன்னு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா இல்லைனா இது பண்ணதுனால தான், இவங்க பண்ணதுனால தான் அந்த ஃபிங்கர் பாயிண்டிங் தான். ஸோ சாலமன் இஸ் வார்னிங் அகெயின்ஸ்ட் அஸ். நம்மளை அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளை என்ன சொல்கிறார், பேசிக்கலி அக்கௌண்டபிலிட்டி எடுக்க சொல்கிறார். நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம ஓனர்ஷிப் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ வெரி சிம்பிளாக எக்ஸ்கியூசஸாக ப்ரிசன்ஸ் என்ன பண்ணுறது, ப்ரிசன்ஸ் என்ன பண்ணாது நம்மளை ப்ரோக்ரஸ்லேருந்து தடுக்குது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே சாலமன் சொன்ன மாதிரியே ஹிஞ்சஸ். இப்போ நீங்கள் ஒரு டோர் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஹிஞ்சு வச்சதுனால தான் எங்கே இருக்கும், அது கரெக்டாக அந்த இடத்துலையே இருக்கும். ஸோ மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டோரை, நீங்கள் எப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சாலமன் இங்கே அவர் யூஸ் பண்ண எக்ஸாம்பிளே தான் நான் யூஸ் பண்ணுறேன். விச் இஸ் சாலமன் என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி தான் ஸ்லக்கர்டு இல்லை சோம்பேறிங்களும் இல்லை சாக்கு சொல்கிறவங்களும் எப்படி அந்த டோர் என்ன பண்ணும், ஆடும் ஆனால் முன்னாடி போகுது பின்னாடி போகுது, விச் இஸ் இட்ஸ் ஒர்க். பட் ஆனால் இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்காக மூவ் ஃபார்வர்ட் பண்ணாது. ஆனால் நிறைய சவுண்டு பண்ணும், நிறைய மூவ்மெண்ட் மட்டும் கொடுக்கும் டோர், ஆனால் ஃபார்வர்ட் மட்டும் மூவ் பண்ணாது. சாலமன் என்ன சொல்கிறாரு, சோம்பேறிங்களும் அதே மாதிரி தான். நிறைய சவுண்ட் பண்ணுவாங்க, நிறைய பிளான் பண்ணுவாங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவேன்லாம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பேச்சுக்கு தேர் வில் பி நோ ரிசல்ட்ஸ். அவங்க பேசின பேச்சுக்கு தேர் வில் பி நோ எஃபர்ட். அவெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கெட்யூல்லாம் பண்ணுவாங்க, டெய்லி ஸ்கெட்யூல் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது பண்ணும் இது பண்ணணும் பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்தால் பரவாயில்ல, சரி நான் என் சோம்பேறித்தனத்தால் தான் விட்டுட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நடந்துச்சுரா, எனக்கு இது பிளான் பண்ண, ஆனால் அது ஒரு விஷயம் வந்துச்சு அதனால் என்னால் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாக்கு சொல்லுவாங்க. ஸோ சாலமன் இஸ் பேசிக்லி டாக்கிங் அபவுட் தட். ஸோ ஒரு டோர் என்ன ஆகும், டோரு மூவ் ஆகும் ஆனால் ஃபார்வர்ட் போகாது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவங்களும் நிறைய பிளான் பண்ணுவாங்க ஆனால் அந்த பிளானை ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சாக்கை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே மனசு தேர்த்திப்பாங்க. ஸோ அதுதான் சாலமன் இங்கே வார்ன் பண்ணுறாரு. என்னது, அந்த சாக்கு போக்கு சொல்கிற அந்த பழக்கத்துக்கு வார்ன் பண்ணுறாரு. ஸோ நம்ம இது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது, அக்கௌண்டபிலிட்டி. நம்ம என்ன பண்ணோம், நம்மளே நம்ம மேலே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். எல்லாமே யூ ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் அஸ். சரி ஏதோ தப்பு நடந்ததா, ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுச்சா, நம்ம எப்பவுமே நான் என்ன பண்ணியிருக்கலாம், இதுலேருந்து நான் எப்படி முன்னேற முடியும். ஸோ ஏன்னா நம்ம கையில் இல்லாததை நம்ம விட்டுருங்க. இவர் இப்படி பண்ணிட்டார், அவர் இப்படி பண்ணிட்டாருன்னா ஓகே, ஆனால் அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ நம்மளால என்ன மாற்ற முடியும், ஹவு கேன் வி சேஞ்ச் அவர் செல்ஃப், ஹவு கேன் வி மேக் அவர் செல்ஃப் பெட்டர் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன். அப்படி தான் நம்ம மூவ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இதில். பிகாஸ் நம்ம கை காட்டினா as I said மற்றவங்கள நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி. சரி இந்த விஷயம் நடந்தது, இந்த பிளான் பண்ணோம், இது சரியாகலை, ஸோ வாட் குட் ஐ ஹவ் டன் டிஃப்ரெண்ட், நான் என்ன வேறு பண்ணியிருக்கலாம், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரினா ஐ வில் ட்ரை லைக் திஸ், அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவ் வி மூவ் ஃபார்வர்ட். அதை மாதிரி தான் என்ன பண்ண முடியும், நம்ம முன்னாடி நகர்ந்து வி கேன் க்ரோ. இல்லைனா நம்ம சாக்கு போக சொன்னால் அதே இடத்துல உட்காந்துட்டு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்க்கை முடிகிற வரைக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் திங் தட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஸோ ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சுன்னா,
Our loving Heavenly Father, thank you for the wonderful devotion that you've given to us today, Lord. Lord, as we go about our day, Lord, take away the spirit of giving excuses. Take away this desire to give excuses instead of taking accountability, Lord. Lord, help me and give me the courage to take accountability for my actions, Lord. And Lord, help me grow from this further on, Lord. All of this in Christ's name I pray. Amen.